இங்க யார் தண்டபாணி? நான் தான் சார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு 6 லாங்குவேஜ்ல பேப்பர் போடுறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்? அதெல்லாம் இருக்கட்டையா. அப்புசாமி தெருல பேப்பர் போட்ட போயவன் என்ன பிரச்சனை சார்? நானும் என் பொண்டாட்டியும் படுத்திருக்கிறப்போ பெட்ரூம்ல வந்து பேப்பர் போட்டாயா. நீங்க ஆளை பாத்தீங்களா சார்? தூக்கத்துல ஒரு குத்த மதிப்பா பார்த்தேன். கழுத்துக்கு கீழே கை குழந்த மாதிரியும் மூஞ்சியில மட்டும் 300 அணிமூணு அட்டன் பண்ண ஒரு முதிர்ச்சியும் தெரிஞ்சதா சார்? எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். கணவனி பையன் இவனை பாருங்க, இவனதான் இருக்கு, நல்லா பாருங்க. இந்த அமபய புள்ளதாயா. இனிமே இந்த பெட்ரூம் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். அவன் பார்த்ததே தப்பு இல்ல சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். கண்டிச்சு வை. அப்புசாமி தெருக்கு பால் பாக்கெட் போட்ட பையன் ஏன்டா அந்த வேலை? நீதானே பெட் பேப்பர் போட சொன்ன. பெட் பேப்பர்னா பொண்டாட்டி புருஷனுக்கு பெட் காப்பி எடுத்துட்டு போகும்போது பேப்பரையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும். அந்த கணக்குல சொன்னேன். இத நீ டீடைலா சொல்லவே இல்லையா அண்ணையா? இப்ப டீடைலாவே சொல்றேன். இந்த 10வது லீவுக்கு புதுசா பேப்பர் போட வந்தாங்களா? வாங்க வாங்கடா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பேப்பர் போடுறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல. ஆமா, கலெக்டர் வேலை மாதிரி. பேப்பர் போட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா நாங்க மட்டும் அப்படியே தான் இருக்கோம். அப்புறம் இந்த பொம்பளை புள்ளைங்க காலங்காத்தால அரையும் குறையுமா துணிமணிகளை அள்ளி சொருகிட்டு புள்ளி வச்சு கோலம் போட வேண்டிய நேரத்துல தான் நீங்க எல்லாம் பேப்பர் போட வேண்டிய இருக்கும். அப்போ ஒதுங்கி இருக்கிற தாவணியை ஓரக்கண்ணுல பாக்குறது, 12 பக்க தினகரனுக்கு பதிலா 13 பக்க தினகரனா லவ் லெட்டர் சேர்த்து போடுறது, பண்றதெல்லாம் எதுக்கு இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? எல்லாருக்கும் கவனம் வேலையில இருக்கணும். புரியுதா? கரெக்டா நடந்துங்க. கைய கால ஒடிச்சிடும் போங்க. பேப்பர் என்னடா மழையில நனைஞ்சுக்கிட்டு வர? மழை பெய்யறப்போ ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டே பேப்பர் படிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் என்னாச்சு. அதனாலதான். அதுதானே நம்ம வேலை. அதை கரெக்டா செய்யணும்ல. அப்ப வர்றேன் என்னாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போடா. உட்காந்தா சன் டிவில வர்ற வணக்க தமிழகத்துல தொழிலதிபராகி தான் உட்காரதானாச்சு. அது வரைக்கும் உழைச்சிட்டே இருக்க வேண்டியதான். வர்றேன். அண்ணே ஒரு சைக்கிளும் பேப்பரும் இருந்தா தாங்கண்ணே, நானும் பேப்பர் போடுறேன். ஏய் சொன்னா கேளுடா, காலையில வேலை செய்ய விடுறா. அண்ணே கொடுங்கண்ணே. டேய் போடா போடா. நம்பி கொடுங்கண்ணே, கரெக்டா போட்டு வருவண்ணே. அண்ணே நம்புங்கண்ணே. அண்ணே 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 அண்ணே. இல்ல சந்தானா வாங்க அண்ணாச்சி. இல்ல பேப்பர் சைக்கிள எனக்கு கொடுல. அண்ணாச்சி பையன் யார் என்னன்னு தெரியல, ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். எதை நம்பி அண்ணாச்சி கொடுக்கறது? இல்ல எவன் ஒருத்தன் விடிய காலம்பரை வந்து வேலை கேட்கறானோ அவன் வெளிச்சத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறான்ல, தப்பு பண்ண மாட்டான்ல. இவன் ஓடிட்டான்னா அந்த காசை நான் கொடுக்கறேன். கூட நீங்களே சொல்லும் போது சேர்த்துக்கிறேன் அண்ணாச்சி. இல்ல ஒழுங்கா உண்மையா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில மேல வர முடியும்.